புதிய தலைமுறையின் விரைவுச் செய்திகளில் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். காவிரி நீர்திறப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீற முடியாது என்றும் கனத்த இதயத்துடன் விரைவில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். காவிரியில் வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து பெங்களூருவில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் சித்தராமையா ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகத்தில் பெய்த மழையின் அளவு, நீர் இருப்பு, நீர் தேவை குறித்து விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்தார். கர்நாடகத்தின் குடிநீருக்கே தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்த முதலமைச்சர், இதுவரை காவிரியில் தமிழகத்திற்கு 33 TMC நீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாக கூறினார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீற முடியாது என்றும் விரைவில் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கனத்த இதயத்துடன் முடிவு செய்திருப்பதாகவும் கூறிய அவர், இவ்வழக்கில் நாளை உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். Water as directed by the orders of the Honorable Supreme Court. State will continue to give water to farmers and also drinking water as planned. State will approach the Supreme Court and also Supervisory Committee for further directions. ನಾವೇನು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಮುಂದೆ ಮೇನ್ ಪಿಟಿಷನ್ ಹಾಕಿದ್ದೀವಿ, SLP ಹಾಕಿದ್ದೀವಿ, ಅದು ಅಕ್ಟೋಬರ್ 18ನೇ ತಾರೀಕು ಬರ್ತಾ ಇದೆ. ನಾರಿಮನ್ ಅವರು ಅದು ಕೂಡ ನಾನು 3ನೇ ತಾರೀಕು ಭೇಟಿ ಮಾಡಿದಾಗ ಅದನ್ನು ಕೂಡ ಹೇಳಿದ್ರು. 18ನೇ ತಾರೀಕು ಮೇನ್ ಪಿಟಿಷನ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಅನುಕೂಲ ಆಗಬೇಕಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯ. காவிரியில் நீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றன. மாண்டியாவில் கர்நாடக அமைப்பினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை சூறையாடினர். மாண்டியா மாவட்டம் மத்தூர் நெடுஞ்சாலையில் தமிழகத்திற்கு எதிராக தொழிலாளர்களும் வழக்கறிஞர்களும் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்திற்கு நீர் தர முடியாது என கூறி முழக்கமிட்ட தொழிலாளர்கள் சாலையில் பழைய டயர்களை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். காவிரியிலிருந்து நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டங்கள் நடைபெற்றதால் இரு மாநில பேருந்துகளும் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டன. தமிழகத்திலிருந்து ஈரோடு மாவட்டம் பாலாறு வழியாக கர்நாடகா செல்லும் இரு மாநில பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. இதனால் விடுமுறைக்காக தமிழகம் வந்தவர்களும் கர்நாடகா சென்றவர்களும் மீண்டும் ஊர் திரும்ப முடியாமல் தவித்தனர். காவிரியில் நீர் திறக்க விவகாரத்தில் தமிழக விவசாயிகளை கர்நாடக அரசு வஞ்சிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் G.K. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்துக்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் நடைபெறும் போராட்டங்கள் பற்றி குறிப்பிட்ட வாசன், அண்டை மாநிலத்தர் இப்படி செயல்படுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். இதற்கிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கும் கர்நாடக அமைப்புகளின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தமது அறிக்கையில் தெரிவித்தார். தமிழகத்தில் 27 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கைத்தறித்துறை மற்றும் துணைநூல் இயக்குநராக ஸ்ரீ முனியநாதனும், வருவாய் நிர்வாக முதன்மை செயலாளராக ஆணையராக சத்யகோபால் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிதித்துறை செயலராக செந்தில்நாதனும், தொழில்நுட்ப கல்வி இயக்குநராக இருந்த மதுமதி நுகர்பொருள் வாணிபக் கழக ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் துறை இயக்குநராக தட்சிணாமூர்த்தியும், சமூக நலத்துறை இயக்குநராக அமுதவல்லியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் குளத்தில் விஷம் கலக்கப்பட்டதால் மீன்கள் இறந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் குளத்தில் 50,000க்கும் அதிகமான மீன்கள் இறந்து மிதந்தன. கோயில் மீன் வளர்ப்பு ஏலத்தில் ஏற்பட்ட தொழில் போட்டியால் குளத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகம் எழுப்பினர். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டதை அடுத்து கோயில் நிர்வாக இணை ஆணையர் செல்லதுரை திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புதுவை மாநிலத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இன்று காலை அவை கூடியதும் காவிரியில் நீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து
சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக உறுப்பினர் அன்பழகன் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த முதல்வர் நாராயணசாமி, சட்டப்பேரவையின் கேள்வி நேரம் முடிந்த பின் இப்பிரச்சினைக்கு பதில் தருவோம் என்று கூறினார். அதில் திருப்தி அடையாத அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கடந்த ஆண்டு டெல்லியில் செய்தியாளரை அவமதிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நடந்து கொள்ளவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். இந்திய பிரஸ் கவுன்சில் அனுப்பிய நோட்டீஸுக்கு விஜயகாந்த் தரப்பில் டெல்லி மாநில தேமுதிக தலைவர் மணி நேரில் ஆஜராகி இந்த விளக்கத்தினை அளித்தார். டெல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜயகாந்த் மேற்கொண்டது வெறும் உடல் அசைவுதானே தவிர அவமதிப்பு எதுவும் இல்லை என்றும் மணி பிரஸ் கவுன்சிலில் கூறினார். இதனை கேட்ட பிரஸ் கவுன்சில் விஜயகாந்த் தமது விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக அளிக்க உத்தரவிட்டது. உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பை வெளியிட தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக, பாமக தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ் மற்றும் எஸ் வைத்தியநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் நீலகண்டன் குறுக்கிட்டு, இந்த வழக்கு முடியும் வரை தேர்தல் அறிவிப்பை வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் வாதிட்டார். அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை சீர்குலைக்கவும் சட்டவிரோதமாக மிரட்டி பணம் பறிக்கவும் முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை காவல்துறை ஆணையரிடம் பல்கலைக்கழக பதிவாளர் புகார் மனு அளித்திருக்கிறார். அந்த மனுவில் இருக்கும் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருவதாக கூறியுள்ள பதிவாளர் சேதுராமன், 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் பொறியியல், மருத்துவம், கலை, சட்டம் மற்றும் மேலாண்மை கல்வியை உயர்தரத்தில் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான பாரிவேந்தர் துரதிருஷ்டவசமாக ஜெயச்சந்திரன் மற்றும் சிலர் அளித்த புகாரின் பேரில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளதாக பதிவாளர் சேதுராமன் தெரிவித்துள்ளார். மதன் என அழைக்கப்படும் நபர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக கல்லூரிகளில் மருத்துவ சீட் பெற்றுத் தருவதாக பொய் வாக்குறுதி அளித்து பெரிய தொகையினை பல மாணவர்களின் பெற்றோரிடம் பெற்றுக்கொண்டு தற்போது பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக கருதப்படுவதாகவும் சேதுராமன் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மதன் என்பவர் கட்சி நிறுவனருடன் அப்போதிருந்த அறிமுகத்தை தவறாக பயன்படுத்தி செய்த மோசடியில் பல்கலைக்கழக நிறுவனரே குற்ற வழக்கில் சிக்க வைத்துள்ளார் என்றும், சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொண்டு வருவதுடன் சட்டத்தின் முன் குற்றமற்றவர் என்பதை பாரிவேந்தர் நிரூபிப்பார் என்றும் பதிவாளர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு இப்போது விசாரணையில் இருக்கும் நிலையில் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும், குற்றச்சாட்டுகளை மறுத்து வரும் நிலையிலும் இந்த வழக்கில் பிணை வழங்க கோரி நீதிமன்றத்தில் 69 கோடி ரூபாயை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வைப்புத் தொகையாக தர ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக பதிவாளர் கூறியுள்ளார். பல்கலைக்கழகமும் அதன் உரிமையாளர்களும் இப்போது சந்தித்து வரும் நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சில சமூக விரோதிகளும் தொழில் போட்டியாளர்களும் பொய்யான புகார்களை அளிப்பதன் மூலம் பல்கலைக்கழகத்தை பல்வேறு வழிகளில் மிரட்டி பணம் பறிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த புகாரில் சேதுராமன் கூறியுள்ளார். சட்டவிரோத வழியில் பணம் பறிக்கும் நோக்கத்தில் இந்த சூழலை வாய்ப்பாக பயன்படுத்தி பல்கலைக்கழகம் மற்றும் அதன் நிறுவனர் பாரிவேந்தர், அவரது மகன் ரவி பச்சமுத்து ஆகியோரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சுயநலமிக்க தனிநபர்கள் மற்றும் தொழில் போட்டியாளர்கள் ஜோடிக்கப்பட்ட புகார்களை அளித்து வருவதாகவும் பதிவாளர் சேதுராமன் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்ட அல்லது தள்ளுபடி செய்யப்பட்ட பிரச்சனைகளில் தொடர்புடையவர்கள் உள்நோக்கத்துடன் மீண்டும் புகார் செய்ய வரிசை கட்டி நிற்பதுடன் போட்டியாளர்களாக உள்ள மீடியாக்களின் கவனத்தை கவர எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவும் சிவில் வழக்காக ஏற்கனவே பதிவானவற்றை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் குற்றவியல் வழக்காக மாற்றி வருவதாகவும் சேதுராமன் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். அதுபோன்றவர்களை சில போட்டி ஊடகங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக புகார் மனுவில் சேதுராமன் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே முடிந்து போன கேஸை காரணம் கூறி 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாக கோர்ட்டிலே நிராகரிக்கப்பட்ட அந்த மாதிரி கேஸை எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டுகின்ற பாணியிலே சில பேர் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் மீது அவசியமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த புகார் மனுவை காவல்துறை ஆணையரிடம் வழங்கினேன். அவரும் அதை படித்து பார்த்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதாக கூறியுள்ளார். வழக்கு தொடர்பாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் அதன் வேந்தரும் விசாரணை அமைப்புகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வரும் நிலையில் நிலுவையில் உள்ள சட்டவிரோத புகார்கள் மற்றும்
புதிதாக புகார் தருவோர் மீது சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் தேவையான நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிரிகள், தொழில் போட்டியாளர்கள் மற்றும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் SRM பல்கலைக்கழகம் மற்றும் அதன் நிறுவனர்களை மிரட்டுவது தொடரும் என அச்சப்படுவதாகவும் பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். எனவே சுமார் 52,000 மாணவர்களின் எதிர்காலத்தை கொண்டுள்ள SRM பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை சீர்குலைக்க மிரட்டல் விடுத்து பணம் பறிக்க முயற்சிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை ஆணையரை பதிவாளர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.